ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச ராய் எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ராய் எபிசோடை ஓப்பன் பண்ணதும் நம்ம ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் த ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் தான் வந்திருப்பார். வந்த ரோமன் ரெயின்ஸ் ரிங்கில் ஏறிட்டு ஓக்லஹாமா சிட்டி அக்னாலேஜ் மீ அப்படின்னு எப்பவும் போல் வந்திருந்த ரசிகர்களை தன்னை அக்னாலேஜ் பண்ண சொல்லி கேட்பாரு. ரோமன் ரெயின்ஸ் அந்த ப்ரோமோவில் பேசிகிட்டு இருக்கும்போதே டபிள்யூடபிள்யூட கரண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான கோடி ரோட்ஸும் ரிங்குக்கு வந்துட்டார். கோடி ரோட்ஸ் என்ன பேசினார் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ், உனக்கு நம்ம கடைசியாக எப்போ ஒன்றா இணைஞ்சி ஒரு டேக் டீம் மேட்ச்சில் ரெசில் பண்ணோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் பேட் பிளட் பேப்பரியூவில் டேக் டீம் மேட்ச்சில் ரெசில் பண்ணியிருப்போம். அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, எந்த நிலைமையிலையும் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன், உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் கோடி ரோட்ஸ்னு சொன்ன மாதிரியே நீ பேட் பிளட் பேப்பரியூவில் என் கூட நின்று துணையாக ரெசில் பண்ண, எனக்கு நீ எந்த ஒரு துரோகமும் செய்யலை. அதனாலேயே நான் உன்னோட வார்த்தையை ரொம்பவே நம்புகிறேன். நான் ஒன்றை அக்னாலேஜ் பண்ணுறனோ இல்லையோ, கண்டிப்பாக நீ சொல்லக்கூடிய வார்த்தையை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். ரோமன் ரெயின்ஸ், வெல்கம் டு மை டீம் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டதோ ரோமன் ரெயின்ஸ் ஹாப்பி ஆவார் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. அந்த மேல் ஈகோ அப்படிங்கிறது இருக்க தானே செய்யும். ஏன் அப்படின்னா, நார்மலாக ரோமன் ரெயின்ஸ் சர்வைவர் சீரியஸ் டீமோட கேப்டனாக இருப்பார். அவர் தான் பெரிய தலையாக இருப்பார். ஆனால் இன்னைக்கு கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸை வெல்கம் டு மை டீம்னு சொன்னது ரோமன் ரெயின்ஸ்க்கு கொஞ்சம் கடுப்பானது முகத்திலேயே தெரிஞ்சுது. இந்த சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் போதே நம்ம சிஎம் பங்கும் ரிங்குக்கு வந்துட்டாரு. வந்த சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் கோடி ரோட்ஸ் என்னன்னா, ரோமன் ரெயின்ஸ் அவரோட வார்த்தையை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் அந்த வார்த்தையை காப்பாற்றவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சிஎம் பங்க் கோடி ரோட்ஸை பார்த்து, ஏ கோடி, நீ என்ன சொன்ன? ரோமன் ரெயின்ஸ் அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவானா? அதை நீ நம்பவே செய்யாத. லாஸ்ட்டாக நடந்த சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸில் ரோமன் ரெயின்ஸோட டீமில் ரெசில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு நான் தான் ரோமனோட டீமில் போய் ஜாயின் பண்ணி அவங்க டீம் வின் பண்ணுறதுக்கு உதவி பண்ணினேன். ரோமனுக்கு அவன் நினச்சது நடந்ததுக்கு அப்புறமா ரோமனும் அவனோட டீமும் என்னோட முதுகில் குத்தி என்ன அட்டாக் பண்ணி போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ரோமன் ரெயின்ஸை நம்ப முடியும் அப்படின்னு சிஎம் பங்க் சொல்லுவார். இதையெல்லாம் கேட்டு கடுப்பான ரோமன் ரெயின்ஸ் பதிலுக்கு சிஎம் பங்க் கிட்ட, இங்கே பாரு, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நான் ஒன்றும் உனக்கு வேண்டியோ கோடிக்கு வேண்டியோ வரல. நான் வந்தது என்னோட பிளட் லைனுக்காக, என்னோட ஃபேமிலிக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த வார் கேம்ஸ் மேட்ச்சில் ரெசில் பண்ணுறதுக்கு வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பதிலுக்கு சிஎம் பங்க் இன்னும் பேச ஆரம்பித்தார். அப்புறம் கோடி, நீ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கனால நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கியோ? நீ நிற்கிறது ரா அப்படிங்கிறது என்னோட இடம், இது என்னோட கோட்டை. ராவில் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் தான் பெருசு, நான் தான் பெரிய ஆள். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருமே ராவை சேர்ந்தவங்க. ஸோ இங்கே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஃபைனலாக இதையெல்லாம் கேட்டு கடுப்பான நம்ம ரோமன் ரெயின்ஸ், நிறுத்துங்கப்பா, அவங்க சண்டைக்குள்ளாடியெல்லாம் நான் வரலை. நான் வந்தது என்னோட ஃபேமிலிக்காக தான். இதெல்லாம் பற்றி எனக்கு கவலையில் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கெத்தாக வெளியே போயிடுவார். வெளியே போகும்போது ரோமன் ரெயின்ஸ் அந்த ரிங்குக்கு பக்கத்தில் நின்றுட்டு திரும்பி பார்த்து ஒன்று சொல்லுவார். அவர் சிஎம் பங்கையும் கோடி ரோட்ஸையும் பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் ரெண்டு பேரோட ஷோல்டர்ஸில் இருக்கிறத விட அந்த டைட்டில் என்னோட ஷோல்டரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். கவனிச்சு பாருங்க, அவர் டைட்டில் அப்படின்னு தான் சொல்லுவார், டைட்டில்ஸ்னு சொல்ல மாட்டார். ஸோ ஒன்று சிஎம் பங்க் இல்லைனா கோடி ரோட்ஸ், ரெண்டு பேரில் ஒரு ஆளோட டைட்டில் என்னோட ஷோல்டரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போவார். உடனே பதிலுக்கு சிஎம் பங்க், நீ யாரை சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு ரோமன் ரெயின்ஸ் சிரிச்சுக்கிட்டே, அதை நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ஸோ கண்டிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் திரும்பவும் டபிள்யூடபிள்யூல சாம்பியன் ஆக போகிறாரு. அவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாவா இல்லைன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியனாவா, எந்த சாம்பியனாக மாறினா உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் நம்ம பால் ஹேமன், ட்ரூ மெக்கிண்டயர், லோகன் பால், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், இந்த பெரிய தலைங்கள்லாம் நிற்குது. அவங்க எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு நடக்க போகிற சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸ்க்கான அட்வான்டேஜ் மேட்சை பற்றி தான். ஸோ ஸ்மாக்டவுன் எபிசோடில் டபிள்யூடபிள்யூ ஒரு மேட்ச் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மேட்ச் தான் அந்த அட்வான்டேஜ் மேட்ச். அதில் ட்ரூ மெக்கிண்டயரும் அவரு கூட டேக் டீம் பார்ட்னராக ஒரு ரெஸ்லரும் ரெசில் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த டேக் டீம் பார்ட்னர் யார் அப்படிங்கிறது தான் தெரியலை. ஸோ லோகன் பால் பார்த்தோன்னா பால் ஹேமனை பார்த்து, ட்ரூ மெக்கிண்டயர் கூட சேர்ந்து பிராக் லெஸ்னர் தானே ரெசில் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு பால் ஹேமன் இல்லை அப்படிங்கிறாரு. ஓ, அப்போ பிரான்சன் ரீட் ரெசில் பண்ண போறாரா அப்படின்னு கேட்டதுக்கு பிரான்சன் ரீடும் இல்லைன்னு சொல்றாரு பால் ஹேமன். ஓ, அப்போ பிரான் பிரேக்கர் அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் இல்லைன்னு பால் ஹேமன் சொல்லிட்டு, அது நீ தான் லோகன் பால் அப்படின்னு சொன்னதும் லோகன் பால் ஷாக் ஆயிடுவார். என்னது, நான் ட்ரூ மெக்கிண்டயர் கூட சேர்ந்து டாக் டீம் மேட்ச்சில் ரெசில் பண்ண போறேனா அப்படின்னு. ஆனால் லோகன் பாலை மோட்டிவேட் பண்ற விதமா நம்ம பால் ஹேமன், லோகன் பால், நீ நினைச்சா கண்டிப்பாக முடியும், நீ
நீ தான் அந்த டாக் டீம் மேட்ச்சில் ரெசில் பண்ணி வின் பண்ணி நம்ம டீமுக்கு சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸுக்கான அட்வான்டேஜை கொண்டு வர போகிற அப்படின்னு சொன்னதும் நம்ம லோகன் பாலும் பயங்கரமாக பிரெயின் வாஷ் ஆகி மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக நாங்கள் இந்த மேட்சை வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒரு பயங்கர குவாலிட்டியான ரீசெண்ட் இயர்ஸில் நடந்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 1-on-1 மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தோன்னா கந்தர் வெர்சஸ் கார்மெலோ ஹைஸ் நடுவில் தான் நடந்துச்சு. இது ஜான்சினாவோட த லாஸ்ட் டைம் இஸ் நவ் அந்த ஃபைனல் டோர்னமெண்ட், அதாவது ஜான்சினாவோட கடைசி ஆப்பனண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான டோர்னமெண்டோட குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் கந்தர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்பவே ப்ரூட்டலான ஸ்டைலில் ரெசில் பண்ணியிருப்பாரு. அடித்த ஒவ்வொரு அடியும் கார்மெலோ ஹைஸ் மேலே இடி மாதிரி இறங்கிச்சு. கார்மெலோ ஹைஸை உண்மையிலே பார்க்குறதுக்கு பாவமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. தலைவன் கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெலோ ஹைஸை போட்டு பொழந்து அந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. தொடர்ந்து கந்தர் டோர்னமெண்ட்டில் பயங்கரமாக அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காரு. போகிற போக்க பார்த்தா கந்தர் தான் ஜான்சினாவோட கடைசி ஆப்பனண்டா இருப்பாரோ அப்படின்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. 3 பேரும் அந்த சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸ் அட்வான்டேஜ் மேட்ச்சில் லோகன் பால், ட்ரூ மெக்கிண்டரை எதிர்த்து யாரை ரெசில் பண்ண போகிறது அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷனில் இருக்காங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஜே யூசோவும் ஜிம்மி யூசோவும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த ஜே யூசோவும் ஜிம்மி யூசோவும் பயங்கரமான டீம் ஸ்பிரிட்ல இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாரு பங்க், நீயும் கோடியும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாதிரி நம்ம டீமில் இருக்க நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். இந்த வார் கேம்ஸ் அட்வான்டேஜ் மேட்ச்சில் நாங்கள் அவங்கள எதிர்த்து ரெசில் பண்ணி நம்ம டீமுக்காக அட்வான்டேஜை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டீம் ஸ்பிரிட்டோட பேசுவாங்க. ஆனால் WWE சைலண்டாக ஒரு ஸ்டோரியில் என்ன பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜே யூசோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் பேசிட்டு இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸோட முகத்தை நேராக பார்க்கவே மாட்டார். அது பார்க்கறதுக்கு இவங்க 2 பேருக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்து பகை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. பேசி முடிச்சுட்டு போகும்போது கூட ஜே யூசோ ரோமன் ரெயின்ஸ்ட்டு எதுவும் பேசாமல் முகத்தை பார்க்காம போயிடுவார். ஸோ நம்ம தலைவன் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்துடுச்சு. ஸோ பங்கு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட என்னப்பா உங்கள் 2 பேருக்கு இடையில ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ரோமன் ரெயின்ஸும் சைலண்டாக இருந்துட்டு போயிடுவார். ஸோ WWE இவங்க 2 பேருக்குள்ள சைலண்டாக ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வார் கேம்ஸ் பேப்பரியூவில் ஜே யூசோ ஒரு பெரிய ஹீல் டேனை போட்டு ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணி அவங்க டீம் தோக்குற மாதிரி பண்ண கூட சான்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி வார் கேம்ஸ் பேப்பரியூலே பார்த்துடலாம். அடுத்ததாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு என்டர்டெய்னிங்கான செக்மெண்ட் நடந்துச்சு. நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வரப்போகிற சர்வைவர் சீரியஸ் பேப்பரியூவில் ஜான்சினாவை ஃபேஸ் பண்ண போகிறது உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டாமினிக் மிஸ்டீரியோ ரிங்கில் வந்து பேசிட்டு இருக்கும்போதே ஜான்சினாவோட மியூசிக்கை போட்டுருவாங்க. என்னது ஜான்சினா வாராரா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக என்ட்ரன்ஸை பார்த்துட்டு இருந்தா குள்ளமாக ஒருத்தர் வருவார் ஜான்சினாவோட காஸ்டியூமை போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸை நம்ம முன்னாடியே நிறைய தடவை WWE பார்த்துருக்கோம். குள்ளமான கேன், குள்ளமான புக்கர் டி, குள்ளமான அண்டர்டேக்கர்னு நம்ம டொர்ஃப்ஸே எல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் WWE பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை மாதிரியே ஒருத்தரை கொண்டு வந்திருப்பாங்க. காமெடி என்ன அப்படின்னா, அந்த குட்டி ஜான்சினாவை ஷூட் பண்ணுறதுக்கு ஜான்சினாவோட கேமராமேனாக இருக்கிற ஸ்டூவை கிண்டல் பண்ணுற விதமாக ஒரு குட்டி ஸ்டூவையும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த குட்டி ஸ்டூவை, உண்மையான ஸ்டூவை பின்னாடி இருந்து கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவங்க குட்டி ஜான்சினாவுக்கு மட்டும் இல்லாமல் குட்டி ஸ்டூவுக்கும் நல்ல அட்டென்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்டி ஜான்சினா ரிங்குக்குள்ளே போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது இந்த குட்டி ஜான்சினாவை செட் பண்ணதே நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ தான். நம்ம ஜான்சினாவை கலாய்க்கிறதுக்காக, கிண்டல் பண்ணுறதுக்காக தான் அவர் இந்த குட்டி ஜான்சினாவை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனால் ரிங்குக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம தலைவர் அந்த குட்டி சீனா உண்மையிலேயே ஜான்சினாவோட ஃபேனாகவே மாறிட்டாரு. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ என்ன சொன்னாலும் அதை அந்த குட்டி சீனா கேட்கவே இல்லை. கடுப்பான டாமினிக் மிஸ்டீரியோ குட்டி ஜான்சினாவை அட்டாக் பண்ணி ரிங்கில் செட் பண்ணிட்டு கொடூரமான ஒரு 619 போட்டு ஸ்பிளாஷ் ஃபினிஷரையும் போட்டு குட்டி சீனாவை பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டுருவாரு. அப்பவும் அடங்காமல் திரும்பவும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டாமினிக் மிஸ்டீரியோட அப்பாவான ரே மிஸ்டீரியோ வந்துட்டாரு. வந்த ரே மிஸ்டீரியோ டாமினிக் மிஸ்டீரியோ எதுக்குறாரு. அப்புறம் ஒரு 1-on-1 மேட்ச் நடக்குது. ஜேடி மெக்டோனாக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் நடுவில் நடந்த மேட்ச் இது. அந்த மேட்ச்சில் ரே மிஸ்டீரியோ வின் பண்ணிட்டாரு. அப்புறமா இதுக்கு இடையில ஒரு சில சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் மேட்சஸ் எல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேரக்டாக மெயின் ஈவெண்ட்டே பார்த்துடலாம். மெயின் ஈவெண்ட்டில் அந்த அட்வான்டேஜ் மேட்ச் நடக்குது. ஃபஸ்ட்டு ஜிம்மி யூசோவும் ஜே யூசோவும் க்ரௌடுக்கு உள்ளாடியிலேருந்து ஐகானிக்கான என்ட்ரன்ஸஸை கொடுக்குறாங்க. அவங்க வந்த அப்புறமா லோகன் பாலோட டீம் வராங்க. ஒரு சூப்பரான மேட்சாக இது நடக்குது. மேட்ச்சில் நிறைய ஐகானிக்கான ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லோகன் பாலோட டீம்மேட்ஸான பிரான் பிரேக்கரும் பிரான்சன் ரீடும் ஏகப்பட்ட தில்லாலங்கடி சீட்டிங் வேலைகளை பண்ணி எப்படியாவது லோகன் பாலோட டீமை ஜெயிக்க வைக்கலான்னு பார்க்குறாங்க. அதை செஞ்சும் காணிச்சிட்டாங்க. மேட்ச்சில் லோகன் பாலோட டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நடக்க போகிற சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸில் அட்வான்டேஜ் கிடைக்க போகிறது லோகன் பாலோட டீமுக்கு தான். அவங்க அப்படியே போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க ஜிம்மியையும் ஜே யூஸையும் அட்டாக் பண்ணலான்னு
பார்த்தாங்க. ஸோ தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்தார், கோடி வந்தார், பங்கு வந்தார். வந்த எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான ஒரு பிராலை பண்ணாங்க. ஸோ ரோமனு, கோடி, பங்கு, ஜிம்மி, ஜே எல்லாரும் சேர்ந்து அந்த ஆப்போசிட் டீம் அடித்து பறக்க விட்டதுக்கு அப்புறமா WWE டைட்டில் கார்டையும் போட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அந்த டைட்டில் கார்டை போட்டு நம்ம ரா முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. தலைவர் பிராக் லெஸ்னர் வந்துட்டார். ஸோ பிராக் லெஸ்னர் தான் அந்த ஆப்போசிட் டீமோட மெயின் பிளேயரு. அவர் இல்லாமல் இந்த மெயின் ஈவெண்ட்டை முடிக்க முடியாது இல்லையா. வந்த பிராக் லெஸ்னர் எப்பவும் போல் 2-3 தடவை ஜம்ப் பண்ணிட்டு ஆன்னு கத்துவார்ல, அதே மாதிரி பண்ணுவார். அப்படி கத்துறதுக்காக ஒரு காலை தூக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டாரு. செம்ம காமெடியாக போச்சு. கீழே விழுந்தால் நம்ம தலைமை வேற லெவலில் சமாளிச்சு அப்படியே அதில் ஒரு டைவ் அடித்து குட்டிக்கரணம் போட்டு எழும்பி நின்றுப்பாரு. பார்க்குறதுக்கு செம்ம தமாசா இருந்துச்சு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா சிரித்து சமாளித்து விட்டுருப்பாரு. ஆனால் பிராக்கோட டீம்மேட்டான பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் பிரேக் பண்ணி அவரோட கதாபாத்திரத்தில் அந்த வெளியில் வந்து உண்மையிலேயே சிரிச்சிட்டாருங்க. பிரான்சன் ரீட் எவ்வளோ ஸ்வீட்டான ஆள் அப்படிங்கிறது அந்த சிரிப்பிலே தெரிஞ்சுது. பிராக்கும் பார்த்தீங்கன்னா அதை ரொம்பவே லைட்டாக தான் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஒரு பக்கத்தில் இவங்க 5 பேரும் ரெடியாக நிற்பாங்க. ரிங்குக்குள்ளே ரோமனோட டீமும் ரெடியாக நிற்கும். ஸோ இவங்க 5 பேரும் ரெடியாக நிற்கும் போது பிராக் லெஸ்னர் உண்மையிலேயே ரிங்குக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு சீனை போடுவார். இதை நம்பி நம்ம தலைவர் லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ரிங்குக்குள்ளே ஏறிட்டாப்ல. ஆனால் பிராக் லெஸ்னர் ரிங்குக்குள்ளே போகலை, மற்ற டீம் மெம்பர்ஸும் போகலை. இப்போது அந்த லோகன் பால் பயப்புள்ள தனியாக போய் ரிங்குக்குள்ளே மாட்டிடுச்சு. எல்லாரும் அவங்களோட ஃபினிஷர்ஸை லோகன் பாலுக்கு போட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த ராவை முடிச்சிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரா எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான WWE வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.